ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி புக் இருக்குல்ல, அதில் வால்யூம் 2 கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ், அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.9 எக்ஸசைஸ் நம்பர் 7.9 அதில் கொஸ்டின் நம்பர் 10 தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. இப்போ அந்த கொஸ்டின் என்னென்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஓவர் 0 to x t sin t dt then f dash of x is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ cos x plus x sin x, ஆப்ஷன் பி x sin x, ஆப்ஷன் சி x cos x, ஆப்ஷன் டி x sin x plus x cos x. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அவங்க கொஸ்டினில். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வேணும்னா யூ ஷுட் இன்டகிரேட். யாரை இன்டகிரேட் பண்ணணும்? டி சைன் டீயை நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும் வித்தின் த லிமிட் 0 to x. அந்த லிமிட்டில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் இது எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம்? இது வந்து நம்ம எந்த ஃபார்முலானா யூடிவி ஃபார்முலாவில் நம்ம வி கேன் டூ இட். இன்டகிரலில் ஒரு யூடிவி என்ன? யூவி மைனஸ் வி டியூ, அதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம யாரை யூன்னு எடுத்துக்கலாம்? நம்ம யாரை யூன் எடுத்து டீங்கிறத நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே டிடியை நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, டீயை தான் யூன்னு எடுத்துக்க போகிறோம். டிடியை எதுன்னு எடுத்துக்க போகிறோம்? டிடிங்கிறது சைன் டி டிடியை தான் நான் டிவிங்கிறத எடுத்துக்க போகிறேன். ஓகே. ஸோ யார் என்னென்ன கலருங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டி இஸ் ஈக்குவல் டு என்ன? யூ. u is equal to t, dv is equal to sin t dt. இப்போ du by dt என்ன? what is du by dt? எல்லாத்தையுமே t மாற்றிட்டுப்பா. du by dt is equal to 1. ஸோ du is equal to நம்ம t மல்டிப்ளை பண்ண dt ஆயிரும். இப்போ dv நம்ம இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் நமக்கு v கிடச்சிடும். ஸோ sin t இன்டகிரேட் பண்ணால் என்னது? எனக்கு மைனஸ் காஸ் t. ஸோ அதோட ரிசல்ட் என்ன? இன்டகிரல் ஓவர் 0 to x t sin t dtயோட ரிசல்ட் என்ன? t sin t யோட ரிசல்ட் u into v. u v மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? t into மைனஸ் காஸ் t அது வரும். அப்புறம் ப்ளஸ் v du. ஸோ மைனஸ் v du அப்படி தானே? ஸோ மைனஸ் v du. மைனஸ் எழுதிக்கிறேன். மைனஸ் எழுத பிறகு ஒரே நிமிஷம் வேறு லெஃப்ட் மைனஸ் v என்ன? மைனஸ் காஸ் டி, du என்ன? dt. நான் இங்கே ஒரு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஃபைனலாக வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எழுதவா? மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் காஸ் டி டிடி. இப்போ நமக்கு லிமிட்ஸ் இருக்குல்ல, அந்த லிமிட்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணணும். லிமிட்ஸ் வந்து 0 to x. இங்கே நான் 0 to x நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கேயும் எனக்கு 0 to x இருக்கும், இங்கேயும் எனக்கு 0 to x இருக்கும் லிமிட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுடலாமா? இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு மைனஸ் அப்பர் லிமிட் என்ன? எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் லோவர் லிமிட் என்ன? 0 இன்ட்டு காஸ் 0 ப்ளஸ் இப்போது எனக்கு இங்கே எனக்கு காஸ்டி இருக்கா? காஸ்டி இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? சைன் டி. லிமிட் என்ன? 0 to x. இப்போ நான் எல்லாத்தையும் உள்ளது ப்ளக்இன் பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இப்போ அப்பர் லிமிட் இதில் போட்டுடலாமா? 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. ஸோ அதனால் இது 0 ஆயிரும். ப்ளஸ் இந்த எழுதிட்டேன். அடுத்து எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது சைன் எக்ஸ் மைனஸ் லோவர் லிமிட் போடும் பொழுது
sin 0. ஓகே. ஸோ இப்போ sin 0 எனக்கு என்ன 0, இது எனக்கு 0 ஆயிடும். ஸோ f of x என்ன, வாட் இஸ் f of x? f of x equal to நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. f of x equal to minus x cos x plus sin x. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, f dash of x கேட்டிருக்காங்க. டெரிவேட்டிவ் தான் நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க, அப்படி தானே? It is asked the derivative of f dash of derivative of f of x. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணலாம்? I'll keep the minus here. இங்கே u v அதை மாதிரி சரி டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 1. ஸோ நான் ஃபஸ்ட் பார்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிட்டுமா? இப்போ பிரிங் த மைனஸ் இன்சைட் எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். அடுத்து இங்கே எனக்கு காஸ் எக்ஸ் இருக்குது, வெறும் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும், எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எனக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். டவுட் இருந்தால் கைண்ட்லி லெட் மீ நோ இன் தி கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். இது ஆப்ஷன் இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா? எக்ஸ் சைன் எக்ஸ் நம்மளுடைய ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நன்றி, பை.